பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளீட்ஸ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஜோதிடம் சார்ந்த நல்ல நல்ல விஷயமெல்லாம் உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிலர் எல்லாம் கலங்கி போகின்றார்கள், சிலர் நடுங்கி போகிறாங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத ஒரு நிலை சாமி. எல்லாம் இருக்கான இல்லை, ஆனால் எனக்கு வம்ச விருத்தி இல்லை, பிள்ளைகளோடு பகை, நான் ஓடி ஓடி உழைக்கின்றேன், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு வந்து கோடி கோடியாக வாழ்ந்தார்கள், இப்படி எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கலங்கி நிற்பதை பார்க்கின்றேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்த நிகழ்வுகள் தான் காரணம். வாழுகின்ற காலத்தில் செஞ்சது கூட பரவாயில்லைங்க, என்றோ எப்பொழுதோ செய்தது, நம்முடைய வம்சத்தில் யாரோ செய்தது, அதையெல்லாம் 7 தலைமுறையில் நம்ம வந்து விட்டு விடாது. சாபங்களும் பாபங்களும் தோஷங்களும் நம்ம எந்த காலத்திலையும் விடாதுங்க. நம்ம வந்து மனிதன் வந்து எந்த உயிரினத்துக்கும் இல்லாத 6வது அறிவுன்னு பெருமைப்படுறோம்ல, இந்த 6வது அறிவின் காரணமாக பிறருக்கு தீங்கிழைப்பதோ, பிறர் நலனில் அக்கறை இல்லாமல் போவதோ, பெற்றோர்களை கைவிடுவதோ, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியானதை செய்யாமல் போனாலோ அது ஒரு தோஷமாக சாபமாக மாறும். இது மட்டும் வரக்கூடாது. ஜோதிடத்தில் நாம் எல்லாம் ஒரு சொல்வாங்க, மனபலம், தெய்வ பலம், உடல் பலம். இந்த 3 பலமும் ஒரு மனிதன் இழந்து நிற்கும் பொழுது 4வதாக ஒரு பலம் தான் பித்திருக்களுடைய பலம்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய ஆசை மட்டும் நமக்கு இருந்துட்டா போதும். நமக்காக போராடும் இறைவனிடம் சென்று, ஐயோ என் வம்சம் இப்பொழுது நலிந்து போய் இருக்கின்றதே, கலங்கி நிற்கின்றதே என்றெல்லாம் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அந்த ஆத்மா இறைவனோடு கலங்குவதையெல்லாம் பார்த்துருக்கேன். அதைத்தான் நம்முடைய கிராம தேவதைகளாக வகுத்திருக்கின்றார்கள். மதுரை வீரனாகட்டும், காத்தவராயாகட்டும், கருப்பண்ணசாமியாகட்டும், முனீஸ்வரனாகட்டும், இந்த தேவதைகளே நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கும் வழிபடுறதுக்கு காரணம், தெய்வமாக இவர்கள் இல்லாவிட்டாலும் தெய்வத்துக்கு இணையான பலனை தரக்கூடியவர், நமக்காக போராடக்கூடிய சக்தியான கிராம இன்னைக்கெல்லாம் நம்ம மறந்துட்டோம். கிராம தேவதைகளை மறங்கிட்டு கடன் வாங்கி உடன் வாங்கி எங்கெங்கோ அலைகின்றோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்படி ஒரு சாபம், அதுவும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருக்குமோ என்று தெரிந்தால் அவருடைய குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார ரீதியாக இழந்துக்கிட்டே வருவாங்க, பேரு புகழை இழந்து வருவார்கள், அந்த வம்சத்தில் தவறான பாதையை நோக்கி செல்வார்கள். ஐயோ என் பையன் நல்லா படித்தாங்க, இப்போ தப்பான தொடர்பில் இருக்கா, இன்னும் சொல்லப்போனால் கூடா நட்புன்னு சொல்லுவாங்க. இந்த கூடா நட்பு எப்போ ஏற்படும்? பித்ரு தோஷத்தினால, பித்ரு சாபத்தினாலது. இதை எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த பாவம்னு சொல்லுவாங்க, இந்த கட்டம்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவம் வலிமையின்றி இருந்தார். இந்த 2 பாவமும் வலிமையாக இருக்கணும் ஜோதிடத்தில். அவ்வாறு வலிமையின்றி இருக்குமானால் இது பித்ரு தோஷம், பித்ரு சாபம் தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய, அதனோட மறைந்து போன நம்ம நினைப்போம், வாழ்கின்ற காலத்தில் தான் நம்மளை புரிஞ்சுக்கல. எங்கள் அப்பாவும் அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க. என்னை எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தினாருங்க ஐயா, எங்கள் அம்மாவை நிம்மதியாக வைக்கல, என்னெல்லாம் அப்படி அடிப்பாருங்க ஐயா என்றெல்லாம் நான் சொல்கிறேன்ல, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பெற்ற தந்தை அல்லவா, 1000 கோபதாபங்கள், யாரோ எங்கோ பேசுகிறதெல்லாம் அனுசரித்து போகிறோம். ஆக அதையெல்லாம் மறந்து விடுங்கள். இந்த பூமிக்கு வருவதற்கு காரணம் தந்தையும் தாயும் தான். தாய் தந்தையை பற்றியோ, தந்தை தாயை பற்றியோ அவர்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அது உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்வது. அதனால தான் சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு. அந்த வகையில் தந்தைக்கு கொல்லி வைக்க மறந்துட்டாலோ, எங்கள் அப்பாவை ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், என் தாயை என் தந்தை கொடுமைப்படுத்துவார், நிம்மதி இல்லாமல் பண்ணார், நான் ஏன் அவருக்கு தர்ப்பணம் பண்ணணும், நான் அவருக்கு ஏன் பித்ரு செய்யணும் என்றால் நினைத்தார். கடைசி காலத்தில் கண்ணீர் செந்தினார், ஆயுள் உள்ள பங்கம் ஏற்பட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நம் வம்சத்தில் மறைஞ்சு போயிருப்பாங்க சார். எதிர்பாராமல் பெற்ற தாய் தந்தையர் மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, பெரியப்பா சித்தப்பா மட்டுமல்ல, எத்தனையோ பேர். இதில் என்ன நமக்கு குறைஞ்சி போயிட போகிறாங்க, எனக்கு எல்லாம் என்ன வந்துட போகுது. ஆக இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இல்லை ஏதாவது நதியோரம் கரையோரம் உள்ள ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை மனதார நினைச்சு உங்களுக்கு முக்தி கொடுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுங்க கங்கையை பற்றி. கங்கையினுடைய வரலாறு கேட்டிங்கன்னா கண்களில் கண்ணீர் வரும். இப்படியும் பிரயாட்சி, அதாவது பகீரதன் சொல்லுவாங்க, தன்னுடைய தேசத்தில் நிம்மதி இல்லாமல் போவதற்கும் என்ன காரணம் என்று அவன் அறிந்து பூமி, அதாவது விண்ணிலிருந்து மண்ணிலே கங்கையை கொண்டு வந்து அவர்களை சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கங்கை நிறைந்தால் மட்டுமே சாபம் தீர்ந்து கடிய பகீரத பிரயாணம்னு சொல்லுவாங்க. ஒருத்த முயற்சி பண்ணுறான்,
அந்த முயற்சிக்கு என்ன தெரியல சொல்லுவோம், பகீரத பிரயம், பகீரதன் செய்த பிராயம். அந்த அளவுக்கு கடுமையாக தவம் இருந்து விண்ணில் இருந்து மண்ணில் கங்கை இறங்குனா தாங்குமா பூமி? அதுக்கு என்ன பண்ணணும்? சிவனை நோக்கி தவம் இருக்கு. சிவன் தன்னுடைய சிரசிலை அதை வாங்கி பூமியிலே தவிழ விட்டு அந்த மறைந்து போன பித்துக்களுடைய சாம்பல் வழியாக வந்து அவங்களுக்கு முக்தி கொடுக்குறார். பாருங்களேன், நம்ம அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு தை அமாவாசை, ஒரு ஆடி அமாவாசை, ஏதோ ஒரு அமாவாசை காலத்தில் பெருசாக பண்ண வேண்டாங்க. அருகில் உள்ள நதியில் போயிட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணி எவ்வளோ வந்துட போகுது செலவு. இன்றைக்கெல்லாம் எதுக்கோ செலவு பண்ணுறோம் இல்லையா? அந்த ஆத்மாக்களுக்காக ஒரு முறை செய்து பாருங்கள், உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். கலங்கி நிற்கும் பொழுது மனபலமும் தெய்வ பலமும் உடல் பலமும் நம்மை விட்டு நகரும் பொழுது இந்த பித்திருக்குறளுடைய பலம் நம்மை காக்கும். இதனுடைய அனுபவம் தான். நான் சொன்னேன் அல்லவா, ஜோதிடத்துக்கு போயிட்டு 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் வலிமை குன்றி இருந்தாலோ பலகீனமாக இருந்தாலோ இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருப்பதை தெரிந்து இதை நீக்கிக் கொள்வது நலம்தானே.